இதில் விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை? புஷி ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது? அந்த முகாந்திரம் விஜய்க்கு இல்லையா? நீங்கள் சொன்னதை போல ஆதவ் அர்ஜுன் மீது ஏன் வழக்கு தொடுக்கவில்லை? ஆனா இவ்வளவு பெரிய அளவுல ஒரு பாடியை தூக்கிட்டு போறாங்க, அது கண்டும் காணாம அவர் பாட்டு பேசிட்டு இருக்காரு, பாட்டு பாடிட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்படின்னா அவருடைய நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லை அப்படிங்கிறது தானே, ஈவி இரக்கம் இல்லைங்கிறது தானே வெளிப்படுத்துகிறது. இப்படிப்பட்டவர்களின் கைகளில் இந்த அரசியல் சிக்கினால் என்ன ஆகும்? தமிழ்நாடு என்ன ஆகும்? தொடக்க நாளிலிருந்தே டேக் ஆஃப் ஆன நாளில இருந்து திமுக வெறுப்பு, திமுக தலைவருடைய குடும்ப வெறுப்பு, திமுக அரசுக்கு எதிரான வெறுப்பு. டைரக்டர் சொல்றது அப்படியே அவர் சொல்ற மாதிரி இன்னைக்கு பிஜேபி டைரக்டரா இருந்து இந்த வேலையை செய்யறாங்க. விஜய் அதை அப்படியே அரங்கேற்றி கொண்டிருக்கிறார். சரி, கொள்கை எதிரின்னு சொன்ன பிறகு எதுக்கு பாஜக அவருக்கு முட்டு கொடுக்கறாங்க? ஏன் தாங்கி பிடிக்கிறாங்க? இப்படி பல பேரை தமிழ்நாட்டுக்குள்ள இறக்கி விட்டுருக்காங்க. இது பாஜகவுடைய சூது சூழ்ச்சி. இப்ப இந்த சம்பவத்தில் விஜய் யார் அப்படிங்கிறது வெளுத்து போச்சு, சாயம் வெளுத்து போச்சு. அவர் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆக 41 பேர் உயிரிழந்தது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. இதை வைத்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய வேண்டும் என்பதில் தான் அவர்கள் குறியாக இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லுவதை விட அவர்களுக்கான துயரத்தை துக்கத்தை பகிர்ந்து கொள்வதை விட இதை எப்படி அடுத்தவர் மீது பழி போடலாம், இதிலிருந்து அரசியல் ஆதாயம் தேடலாம் என்பதில்தான் விஜயும் குறியாக இருக்கிறார் என்று பார்க்கிற போது மிகுந்த அதிர்ச்சியாக இருக்கிறது. அதற்காக அவர் துளியும் வருத்தப்படுவதாக தெரியவில்லை, கலங்குவதாக தெரியவில்லை, குற்ற உணர்வு அவருக்கு இருப்பதாக தெரியவில்லை. கொஞ்சம் கூட கவலைப்படாத நிலையில் ஆட்சியாளர்கள் மீது பழியை தூக்கி போட முயற்சிக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு ஆபத்தான அரசியலை கையில் எடுத்திருக்கிறார் அல்லது ஆபத்தானவர்களின் கைகளில் சிக்கியிருக்கிறார் என்று எண்ணுகிற போது பெரும் கவலை அளிக்கிறது. இதுபோன்ற சக்திகளிடம் தமிழ்நாட்டு மக்கள் சிக்கிக் கொண்டால் எதிர்காலம் என்னவாகுமோ என்கிற அச்சமும் மேலிடுகிறது. தமிழ்நாடு காவல்துறை இதில் காட்டுகிற மெத்தனம் உள்ளபடியே அதிர்ச்சி அளிக்கிறது. இதில் விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை? புஷி ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது? அந்த முகாந்திரம் விஜய்க்கு இல்லையா? புஷி ஆனந்தோடு இருக்கிற மற்றவர்கள் மீது வழக்கு பதிவு செய்கிற போது இன்னொருத்தர் அருண்ராஜ் என்று கருதுகிறேன், அவரும் உடன் இருந்து இந்த செயல் திட்டங்களை எல்லாம் வகுத்துக் கொடுத்தவர் தான். அவர் மீது ஏன் வழக்கு தொடுக்கவில்லை? நீங்கள் சொன்னதை போல ஆதவ் அர்ஜுன் மீது ஏன் வழக்கு தொடுக்கவில்லை? தமிழ்நாடு அரசு அச்சப்படுகிறதா? தமிழ்நாடு காவல்துறை அச்சப்படுகிறதா? அல்லது வலுத்தவர்கள் மீது வழக்கு போடுவதில்லை, இளைத்தவர்கள் மீதுதான் வழக்கு போடுவது என்கிற நடைமுறையை கையாளுகிறதா? 15-20 வருடங்களுக்கு முன்னால் நான் நயினார்பாளையம் என்கிற இடத்திலே பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். புதுச்சேரி பக்கத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. அன்றைக்கு விழுப்புரம் எஸ்பியாக இருந்த ரவி அவர்கள் என் மீது வழக்கு போட்டார். எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கு தெரியாத ஒரு நிகழ்வு. கட்சிக்காரர்கள் ஏதோ ஒரு சம்பவத்தில் ஈடுபடுகிறார்கள் என்றவுடன் சம்பந்தமே இல்லாத என் மீது வழக்கு, இப்படி பல வழக்குகள் என் மீது எந்த தொடர்பும் இல்லாத நிலையிலே போடப்பட்டிருக்கிறது. காவல்துறையின் இந்த அணுகுமுறை ஏற்புடையதல்ல. எதற்காக அச்சப்படுகிறார்கள்? யாருக்காக அச்சப்படுகிறார்கள்? எல்லோரும் சமம் என்று பார்க்கிற போது அந்த கட்சியிலே சம்பந்தப்பட்டவர்கள், இதற்கு காரணமானவர்கள் அல்லது அலட்சியமாக இருந்தவர்கள், இந்த உயிரிழப்புக்கு காரணமான நிலைப்பாடுகளை எடுத்தவர்கள், காலதாமதம் செய்தவர்கள், வேண்டுமென்றே காலதாமதம் செய்தவர்கள் என்கிற வரிசையிலே நடிகர் விஜயும் தானே வருகிறார். அவர் மீது வழக்கு தொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசுக்கு என்ன தயக்கம், என்ன அச்சம்? இந்த அணுகுமுறை ஏற்புடையதல்ல. விஜய் பாஜக தான் இயக்குதுங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆனா அவர் தொடர்ந்து பேசும்போது நேரடியான கூட்டணியில் அதிமுகவும் மறைமுக. சரி, கொள்கை எதிரின்னு சொன்ன பிறகு எதுக்கு பாஜக அவருக்கு முட்டு கொடுக்கறாங்க? ஏன் தாங்கி பிடிக்கிறாங்க? விஜய் என்னுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு அறிவிச்சிட்டாரு. இப்ப நான் என்னுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு அறிவிக்கிறேன். எனக்கு அவங்க ஆதரவு தெரிவிப்பாங்களா? எனக்கு பிரச்சனை வருகிற போது பாஜக எனக்கு ஆதரவை அறிக்கை கொடுப்பாங்களா? அவர் எதிரின்னு அறிவிச்சிட்டாரு. எதிரின்னு அறிவிச்ச பிறகு உனக்கு என்ன வேலைங்க? பாஜக ஏன் அங்க ஓடி நிக்கிறாங்க? எதுக்காக முட்டு கொடுக்கறாங்க? என்ன எதிரின்னு நீ சொல்லு, அவங்க சொல்லி கொடுத்தாங்க சொல்றாரு அவர். நீ கொள்கை எதிரின்னு என்ன சொல்லிக்கோ. உன்னுடைய முதல் எதிரி திமுக, அது தேர்தல் அரசியல் எதிரி. கொள்கை எதிரி அப்படின்னு என்ன சொல்லிக்கோ, ஆனா என்ன விமர்சனம் பண்ண வேண்டாம், அவ்வளவுதான். இப்படி பல பேரை தமிழ்நாட்டுக்குள்ள இறக்கி விட்டுருக்காங்க. இது பாஜகவுடைய சூது சூழ்ச்சி. தமிழ்நாட்டில் அவர்களால் கடந்த 25 ஆண்டு காலமாக காலூன்ற முடியவில்லை. என்னென்னவோ பகிரத முயற்சிகளை மேற்கொண்டு பார்க்கிறார்கள், முடியவில்லை. இப்ப 2 பெரிய தலைவர்கள் இல்லை என்கிற நிலையிலே எப்படியாவது ஒரு குழப்பத்தை உருவாக்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரையில் அவர்களால் இது போன்ற எந்த
சூது சூழ்ச்சியையும் வெற்றிகரமாக செய்ய முடியாது என்பதை மட்டும் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். யார் முறியடிக்கிறார்களோ இல்லையோ அந்த படைவரிசையில் விடுதலை சிறுத்தைகள் முன்னிலையிலே இருப்போம். தமிழ்நாடு என்பது சமூக நீதிக்கான மண். தமிழ்நாட்டில் மதவெறி அரசியலுக்கும் வேறு சாதிவெறி அரசியலுக்கும் இடமில்லை என்பதை அவ்வப்போது இந்த மக்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். வருங்காலத்திலும் அதை உறுதிப்படுத்துவார்கள். இப்ப இந்த சம்பவத்தில் விஜய் யார் அப்படிங்கிறது வெளுத்து போச்சு, சாயம் வெளுத்து போச்சு. அவர் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இனிமே தமிழ்நாட்டு மக்கள் கட்டாயம் விழித்துக் கொள்வார்கள், தமிழ்நாட்டை காப்பாற்றுவார்கள். விஜய் பேசும்போது சொல்லியிருக்காரு, திமுகவும் மேல பிஜேபி அண்டர் டீலிங்ல இருக்காங்க. அதாங்க இதெல்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுக்கறதாங்க. இது இப்படிதான் பேசணும்னு சொல்லிக் கொடுக்குறாங்க. அவருக்கு டியூட்டர் பண்றாங்க. அவருக்கு எடுத்து இது மாதிரி பேசுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவர் சுயமா சிந்திச்சார்னா நிச்சயமா இந்த மாதிரியான தவறுகளை பிழைகளை அவர் செய்ய மாட்டார்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். அவர் சுயமா சிந்திக்கல, சுயமா திட்டமிடல, சுயமா எந்த செயல் திட்டத்தையும் வர இருக்கல. அவரை சுத்தி இருக்கிற கும்பல் அத்தனை பேரும் RSS பாசறையில் பயிற்சி பெற்றவர்கள். நிர்மல்குமார் யாரு? பிஜேபியில இருந்து இங்க ஏன் வந்தாரு? பிஜேபிக்கு அவருக்கு என்ன பகை? அந்த கட்சி விட்டு வெளியே வந்ததற்காக அவர் ஏதாவது ஒரு காரணம் சொன்னாரா? அது ஒரு மதவாத கட்சி, அதனால அந்த கட்சியில் என்னால இருக்க முடியல, நான் இந்த கட்சிக்கு வரேன் அப்படின்னு காரணம் சொன்னாரா? அருண்ராஜுங்கிறவர் யாரு? ஒரு IRS அதிகாரியா இருந்தவர். எதுக்காக ரிசைன்மெண்ட் வெளியே வரணும்? என்ன அப்பேற்பட்ட ஒரு தேவை அவருக்கு இருந்துச்சு? இதெல்லாம் திட்டமிட்டு இறக்குறாங்க. ரஜினி கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்னு சொன்ன உடனேயே அர்ஜுன் மூர்த்தின்னு நினைக்கிறேன், அவர் பிஜேபிக்காரர், அவர் அனுப்பிச்சாங்க. ரஜினியை கட்சி ஆரம்பிக்க சொல்லி நெருக்கடி கொடுத்தது RSS தான், நெருக்கடி கொடுத்தது பிஜேபி தான். உடனே அவருக்கு துணையா இருக்கிறதுக்கு ஒரு பெரிய சக்தின்னு ஒருத்தர் அனுப்புனாங்க. அவரு முழுக்க முழுக்க குடம்போட்டு எடுக்கப்பட்ட RSS பயிற்சி பெற்ற ஒரு ஆளுமை, அவர் அனுப்புனாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இவருக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதனால RSS பின்னணியிலே இயங்கக்கூடிய விஜய் அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது, தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிப்பார்கள். அது நான் ஒரு கற்பனையா சொல்ல முடியாது, யூகமா சொல்ல முடியாது. எங்க போறாரு, யாரை பாக்குறாருன்னு பார்த்துட்டு வந்த பிறகு பார்ப்போம். இது தெரிஞ்சது தானே, இது ஒன்றும் புதிய செய்தி இல்லையே. தமிழ்நாடு அரசாங்கம் பாஜக அல்லாத ஒரு கட்சியால் நடத்தப்படுகிற அரசாங்கம் என்பதனால் அவர்கள் தொடர்ந்து ஓரவஞ்சனை செய்கிறார்கள், இப்போதும் ஓரவஞ்சனை செய்கிறார்கள். இதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது, தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. தமிழ்நாடு பொறுத்தவரையும் அரசியல் மயப்பட்ட மாநிலம். இந்த மாதிரியான கூட்டங்கள் கூடுறது, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது அதை மழுங்கடிக்கக்கூடிய வேலைகளை திட்டமிட்டு செய்யறாங்க. எதை மழுங்கடிக்கிறாங்க? அந்த அரசியல் மயப்படுறது, இளைஞர்கள் அரசியல் மயப்படுறது, மழுங்கடிக்கிறது, இந்த மாதிரியான விஜய் கட்சி தொடங்கிய நாள்ல இருந்து கரூர் பேரவலம் நடந்த நாள் வரையில் அவர் பேசிய பேச்சுக்களை பாருங்க. ஏதாவது ஒரு எஜுகேட்டிவ் அப்ரோச்ங்கிறது அவர்கிட்ட இருக்கா? அவர் பேசக்கூடிய அரசியல் கருத்தியல் சார்ந்த ஒரு அரசியலாக இருக்கிறதா? தொடக்க நாளிலிருந்தே டேக் ஆஃப் ஆன நாள்ல இருந்து திமுக வெறுப்பு, திமுக தலைவருடைய குடும்ப வெறுப்பு, திமுக அரசுக்கு எதிரான வெறுப்பு. இப்ப இது எப்படி நீங்க புரிந்து கொள்ள முடியும்? வெறுப்பு அரசியலை தான் அவர் உயர்த்தி பிடிக்கிறார். அந்த வரக்கூடிய மாசை எந்த நேரமும் உணர்ச்சி வயப்படுத்துறதுலயும் அவங்களை அப்படியே அந்த உணர்ச்சியிலிருந்து மீளாம அதை தக்க வைப்பதில் தான் கவனம் செலுத்துறாரு. அவருடைய உரை ரொம்ப ப்ரொவகேட்டிவா இருக்குது, உணர்ச்சியை தூண்டக்கூடியதா இருக்குது, ஆத்திரத்தை தூண்டக்கூடியதா இருக்குது. மேலும் மேலும் அவன் எம்பி குதிக்கிறதுக்கு ஏற்ப அவருடைய கேள்விகள் எல்லாம் அடுக்கடுக்கான கேள்விகள் எல்லாம் வைக்கிறார். அவர் என்னைக்காவது அஞ்சலி அம்மாவுடைய தியாகத்தை பற்றி பேசியிருக்கிறாரா? பெருந்தலைவர் காமராஜருடைய அரசியலை பற்றி பேசியிருக்கிறாரா? புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா போன்ற மனிதர்கள் என்ன அரசியலை இங்கே முன்வைத்தார்கள் என்பதை பற்றி ஏதாவது ஒரு வரி, ஒரு நாளாவது, ஒரு மேடையிலாவது அவர் பேசியது உண்டா? அது என்ன கருத்தியலா மக்களை தன்னை நம்பி வரக்கூடிய இளைஞர்களை அவர்களை அரசியல்படுத்துவதற்கு என்ன முயற்சி எடுத்திருக்கிறார்? ஆக அவருக்கு கொடுத்த செயல் திட்டத்தை அப்படியே அவர் நடைமுறைப்படுத்துறார். அவர் சொல்லிக் கொடுக்கறத அப்படியே பேசுறார், எழுதி கொடுக்கறத அப்படியே பேசுறார். அவர் நல்ல ஒரு ஹீரோ, ஒரு சினி பாப்புலாரிட்டி உள்ள ஒரு மக்கள் செல்வாக்குள்ள ஒரு கதாநாயகர். டைரக்டர் சொல்றத அப்படியே அவர் சொல்ற மாதிரி இன்னைக்கு பிஜேபி டைரக்டரா இந்த வேலையை செய்யறாங்க. விஜய் அதை அப்படியே அரங்கேற்றி கொண்டிருக்கிறார். இதை இன்னைக்கு நான் ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில சொல்றேன் அல்லது பிஜேபி மேல இருக்கிற வன்மத்தில் சொல்றேன் இல்ல. இதுதான் 100% உண்மை. தமிழ்நாட்டு மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் பேசிட்டு இருக்கிறோம், சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஒன்றும் இழிச்சவாயர்கள் கிடையாது. ஒரு செக்ஷன் இப்படி அவர் பின்னால ஓடுதுங்கிறதுனால மொத்த தமிழ்நாடு அவர் பின்னால போயிருச்சுன்னா ஒரு அர்த்தம் கிடையாது. இது ஒரு செர்டன் பர்சன்டேஜ் தான். இந்த பர்சன்டேஜ்ங்கிறது ஆட்சியை பிடிக்கிறதுக்கு போதுமானதா இருக்க முடியாது. அவரால் இந்த தேர்தலில் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. டிஎம்கேங்கிற ஒரு கட்சியை
அவர் பலவீனப்படுத்த முடியுமே தவிர ஆட்சி அதிகாரத்தை இவர்களால் கைப்பற்றி விட முடியுமான்னா நிச்சயமா முடியாது. அடிச்சு நான் சொல்றேன், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், உடன்பட மாட்டார்கள். குறைந்தபட்ச இரக்க உணர்வு கூட இல்லைன்னா என்னங்க, 41 பேர் இறந்துட்டாங்க. சிதம்பரம் கலவரத்தில் காயம்பட்டதை எண்ணியே நான் கதறி கதறி எழுதிருக்கிறேன். நான் என்னால் அந்த வலியை தாங்க முடியாம நான் பல நாள் தூக்கம் இல்லாம கிடந்திருக்கிறேன். போய் அன்றைய ஜனாதிபதியாக இருந்த KR நாராயணன் அவர்களை சந்தித்த பிறகுதான் எனக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. ஆனா இவ்வளவு பெரிய அளவுல ஒரு பாடியை தூக்கிட்டு போறாங்க, அது கண்டும் காணாம அவர் பாட்டு பேசிட்டு இருக்காரு, பாட்டு பாடிட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்படின்னா அவருடைய நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லை அப்படிங்கிறது தானே, ஈவு இரக்கம் இல்லைங்கிறது தானே வெளிப்படுத்துகிறது. இப்படிப்பட்டவர்களின் கைகளில் இந்த அரசியல் சிக்கினால் என்ன ஆகும், தமிழ்நாடு என்ன ஆகும்? இதுதான் RSSல கொடுக்கிற பயிற்சி. இது RSSல பிரதமர் மோடி என்ன சொன்னாரு, ஒரு கோத்ரா சம்பவம் நடந்தப்ப எப்படி உங்களுக்கு உணர்வு இருந்ததுன்னா, வண்டியில அடிபட்ட ஒரு நாய் அடிபட்டா எப்படிமோ அப்ப எப்படி மனசு இருக்குமோ அப்படிதான் இருக்கு. இந்த மாதிரி மரத்து போகக்கூடிய உணர்வு கொண்டவர்களாக தான் அவங்க வளர்க்கப்படுறாங்க. இதே ஹேமமாலினி என்ன சொன்னாங்க, கும்பகோணத்தில் இருந்த மகாமகம் ஜெயலலிதா அம்மையார் குளித்த போது 42 பேரும் 44 பேரும் இறந்து போனாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, பொருட்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க தானே. அவங்க குடும்பத்தில் ஒன்று நடந்திருந்தா உங்களுக்கு தெரியும். யாரோ மக்கள், ஏழை எளிய மக்கள் யாரோ சாகுறாங்க, நசுங்கி சாகுறாங்க. அதனால அவங்களுக்கு அது பெரிய விஷயமே கிடையாது. இதை வச்சு எப்படி அரசியல் பண்ணலாம்னு பாக்குறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது டெல்லியில மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க கொண்டு வர போறாங்க அவங்க. நீங்க இதை அனுமதிச்சா தொடர்ந்து பிஜேபி இப்படி ஆட்சி காலத்தில் இருந்தா இந்தியா முழுக்க RSS வரலாறு நம்முடைய பிள்ளைகள்லாம் படிக்கக்கூடிய நிலையை தான் உருவாக்குவாங்க. கடந்த ஆண்டு நடத்தினோம். மீண்டும் தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். மதுக்கடைகளை மூடுவதற்கு, முழுமையான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு கொள்கை அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். கரூரிலே நடந்த பெயர் அவலத்தில் இளைஞர்கள், கணிசமானவர்கள் போதையோடு வந்திருந்தார்கள் என்பதையும் மறுக்க முடியாது. ஒவ்வொரு கட்சியின் நிகழ்விலும் பங்கேற்கக்கூடியவர்களில் இளைஞர்கள் கணிசமாக போதையில் வருகிறார்கள், கட்டுப்பாடற்ற முறையிலே நடந்து கொள்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இது ஒரு கட்சியில் மட்டும் நிகழ்வதல்ல, எல்லா கட்சியிலும் பொது நிகழ்வுகளிலே பங்கேற்கிற போது நாம் காண்கிற ஒரு அவலம். எனவே தமிழ்நாடு மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் ஒரு தேசிய கொள்கை இதற்காக வரையறுக்கப்பட வேண்டும். இந்திய ஒன்றிய அரசே மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். காந்தி அவர்களின் திருவுருவத்தை ரூபாய் நோட்டுகளில் அச்சிட்டு அவரை நாம் பெருமைப்படுத்துகிறோம் என்று கருதுகிறோம். ஆனால் அவர் உயிர் மூச்சு கொள்கையாக முன்வைத்த மதுவிலக்கு கொள்கையை பற்றி யாரும் வாய் திறப்பதில்லை, பேசுவதில்லை என்பது கவலை அளிக்கிறது. இது அவரை அவமதிக்கிற ஒரு செயலாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்க்கிறது. எனவே இந்த நாளில் தேசிய அளவில் நான் இந்திய ஒன்றிய அரசுக்கும் மாநில அளவில் தமிழ்நாடு அரசுக்கும் வேண்டுகோள் விடுக்கிறேன். மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆட்சியாளர்கள் முதலில் ஒரு கொள்கை முடிவெடுக்க வேண்டும், அதை படிப்படியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன்.